கொள்றோம் சொல்லிட்டு போனானே இனி வரையும் ஆளை காணமே. ஆமா என்னாச்சு? அந்த பாவிக்கு திருமணம் நாடு நடந்து எழுதி வாங்க பார்த்தேன். அவன் திருமணம் ஆயிட்டு நான் என்னடா பண்றது? மரகதபுரி நாடா நாடா அந்நாட்டு இளவரசி மரகத மாலாவுக்கு நீ வச்சிருந்த முரளிக்க கல்யாணம் நான் அவனை வச்சு இன்னும் பல்ல நினைச்சேன். இப்படி அம்மான கொடல மண் கொடு திருமணம் நடந்ததே தவிர அந்த பொண்ணு முகத்தை கூட மாப்பிள பாக்கல. பாக்கலையா? இப்பதானே சிறப்பாக உன்னை தேடி வர கிடக்குது. அந்த ஆள் வந்தானா எனக்கு ஆறு துப்புவான பையா. அதனால குடிக்க தண்ணிக்கிற பாரு. அப்படியா பாக்கணுமா? அப்படியா தண்ணி இல்ல. இந்த ஊர் ஆப்ரேட் தண்ணி ஒரு ஆப்ரேட் தெரியலையே. அவர் பேரு நான் கேளு. யாருக்கு தண்ணி கொடுத்த? மணி அம்மா பிடிச்ச மணி 4 மணி அவளை பிடிச்ச மணி. இந்த வளர்ச்சியில நதிக்கார எங்குமே தெரியல. ஆனாலும் யாரோ ஒருத்தவங்க போறாங்க. அவங்களுக்கு பிடித்து போகலாமா? நாட்டுக்குள்ள போனாதான் குளத்துல தண்ணி கொண்டு வர முடியும். அப்படியா? எப்படி தெரியுமா? நதியோரோ
அவங்களும் தனியால தான் வராங்க. நீ அங்கே போ, நான் யாருன்னா ஆள் வந்தாங்கன்னா டோக்கன் போட்டு வீட்டுல வச்சுக்கிறேன். எனக்கு சாப்பிட்டு மம்மு புத்துக்காட்டு குப்பத்து குப்பத்து புத்துக்காட்டு எல்லாம் வாங்க போய் வர நல்லா தேய்க்கிறேன். அப்புறம் அதுக்கு போனா தண்ணி எடுக்கணுமே. ஆமா, ஏதோ நம்ம கிட்ட தண்ணி எடுக்க போறாங்க. பார்க்க வேண்டும். புறப்படலாமா? இருக்குமா?
இருந்தாலும் இப்பொழுதே தண்ணீர் எடுக்க வேண்டும். அம்மா ஆமா யார் நீங்க? யாரம்மா நீங்க? அம்மா, பாக்குறதே பாவமா இருக்கீங்களே, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நான் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். அப்படியா? ஒரு நாட்டின் இளவரசி. ஆமா இளவரசியா? அம்மா, ஒரு நாட்டு இளவரசி எப்படிமா இருக்கணும்? ஆடையோடும் ஆபரணத்தோட இருக்க நீங்க எதற்காகமா இப்படி இருக்கீங்க? என்னமா காரணம்? இதற்காக இந்த அலங்கோலம் என்று கேட்கின்றார். ஆமா, எதற்காக தெரியுமா அம்மா? எனக்கு எப்பொழுதுதான் திருமணமே நடந்து முடிந்தது. என்னுடைய கணவன் என் கழுத்தில் மாங்கல்யம் சுட்டி என் முகத்தை கூட பார்க்காமல் என்ன வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டார் அம்மா. அச்சோ, அதனால் தான் இந்த அலங்கோலம். அம்மா தெரியாம கேட்டமா, அதெல்லாம் இருக்கட்டும். எதற்காக நீங்க வந்திருக்கீங்க? தண்ணீர் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா அம்மா, நான் யார் தெரியுமா? என்னுடைய மன ஆதலுக்காக இந்த நதிக்கரைக்காக வந்தேன். அப்படியா? ஆமா, இதெல்லாம் கேட்கிறேன் நீ யாருமா? அம்மா, இந்த வட திசையில சாதாரண ஒரு கூரை கொட்டையில வர ஏழ்மை குடியில் பிறந்த பெண்மா நானு. என்ன பார்த்தாலே தெரியும். அப்படியா? அம்மா, என்னுடைய பெயர் தான் மனோரஜன் சொல்லுவாங்க. ஆனா தாத்தா அனைவருமே மனோன்னு கூப்பிடுவாங்கம்மா. அப்படியா? ஆமாமா. சரிம்மா, நல்ல அழகான பெயர். அப்படியா? நான் வந்து வெகு நேரம் ஆகியது. அம்மா, நான் அரண்மனைக்கு புறப்படுகிறேன். நீங்க வாங்கம்மா. நீங்களும் பெரிய குடும்பத்து பெண்ணுன்னு சொல்றீங்க. பாத்தீங்களா? என்னுடைய கருத்துல மண்குடம் இருக்கு, உங்களுடைய கருத்துல பொன்குடம் இருக்கு. பாருங்கம்மா, இப்ப என்னதான் சொல்ல வரேன்? ஏழ்மைப்பட்ட பெண்ணுமா, அதனால எனக்கு இந்த கூட வேண்டுமா? இல்லம்மா, பிறகு அதெல்லாம் வேணாம். வேற என்ன வேணும்? அம்மா, நானு ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டேமா. ஆனா அந்த பொருள் நீங்க கேட்டா தருவீங்கன்னு எனக்கு தெரியலையே. இங்க பாருமா, என்கிட்ட இருக்கிற பொருளை நீ கேட்டினா நிச்சயமா நான் தடை இல்லாம தருவேன். அம்மா, என்கிட்ட இல்லாத பொருளை கேட்டா நான் எங்க இருந்து தருவேன்? அப்படின்னா நான் எந்த பொருள் கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் செய்யுங்கம்மா. அப்படியா? என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை கிடைக்காதா? நான் சத்தியம் செய்தால்தான் என் மீது உனக்கு நம்பிக்கை பிறக்குமா? உண்மைதாம்மா. சரிம்மா, நீ எதை கேட்டாலும் தடை இல்லாம தருகின்றேன். இதுவே சத்தியம். அம்மா, நானே உங்க கழுத்துல பல பலன் இருக்குல்ல, யார் கழுத்துல உனக்கு கிடையாது. பாருங்கம்மா, இந்த மரகத மாலை எனக்கு வேணுமா? என்னது? இந்த மரகத மலை உனக்கு வேண்டுமா? ஆமா. பாருமா, நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை இந்த மரகத மாலையை என்னுடைய கழுத்தில் அணிவித்தார். எக்காரணத்தை கொண்டும் இந்த மரகத மாலையை கழுத்த கூடாதுன்னு என்னுடைய தந்தை சொல்லியிருக்கிறாரு. நான் எப்படி தர முடியும்? அப்படியா? இதை தவிர்த்து வேறு ஏதாவது கேள்வி? நீங்க பெரிய இடத்து பெருன்னு சொன்னீங்க. ஆனா நான் ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டு சத்தியம் வேற கேட்டேன். அதை நீங்க தர மறுத்து விட்டீங்கல்ல. நான் போயிட்டு வரேன். இந்த மரகத மாலை உனக்கு வேண்டும். இதன் மீது ஆசைப்பட்டு. ஆமாமா. ஆமா, சரி கொடுக்குறீங்களா? இங்க பாருமா, என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவரை என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதற்கு மேற்பட்டு இந்த மாலை என்னுடைய கழுத்தில் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அப்படியா? மாலை அப்படியா? மாலாமா, மாலா, ஓ மாலா, மாலாமா பாத்துங்க அம்மா. வஞ்சி மெத்தையிலே படுத்து விழுக வேண்டிய உன்னை இந்த பாவி இப்படி மண்ணில் போட்டுக்கிறாங்களே. அம்மா, கோயில் வெளி போத வீட்டுக்கு போலாம்பா. அம்மா, மாலாம்மா, நான் வாயந்தார வாப்பா சொல்லல. உன் மாமனார் தேடுவார். வாமா அம்மா, நீ குழந்தையாக இருக்கும் பொழுது உன் கழுத்தில சூட்டிய மரகத மாலை எங்கே? மாலையை இழந்த பிறகு உயிர் பிரிந்து விடுவார்கள்.
வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுக்கு ஓட்டோட்டமாக ஓடி வந்தாய், இறந்து விட்டாய் அம்மா. ஐயா உலகாலப்பாள், உன் மகன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டாய். ஐயா பெற்றால் தான் பிள்ளையா, தேடி வளர்த்ததும் உனது கடமை அல்லவா? உன் மகன் முரடிக்கு அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தாயே. மரகத மாலா நீரெடுக்க நதிக்கரைக்கு வந்தவர்கள் மனக்கோலத்துல இல்லைங்க, இறந்த பிற கோலத்துல. இத பாது உனக்கு கொண்டு விட்டது அம்மா, இத பாது உனக்கு கொண்டு விட்டது என் மகன் மனதில் காதி கட்டினதும் அந்த மஞ்சள் கட்டு ஈரம் கூட காணவில்லையே, அதற்குள் என்னை விட்டு சென்று விட்டாயே அம்மா. உன்னை மருமகனாக நினைக்கவில்லையே, என் மகளாகத்தானே நினைத்தேன் அம்மா. மாலா மாலா, இந்த மாமா விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? என்னை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? மாலா மாலா, நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினிலே படுத்தான். ஐயோ, நாட்டினிலே நீ பிறந்து சுடும் காட்டினில் படுத்தாய். நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் படுத்தாய். நாட்டினிலே உன் துயரோ பாடிடலே வைத்தாய். கேட்டினிலே நம் கதையை எவ்விட்ட நம்பியோ நாட்டினிலே நீ பிறந்து துடும் காட்டினில் படுத்தாய். அம்மா என் மகளை என்னை விட்டு சென்று விட்டாயே, என் மகளை என்னை விட்டு சென்று விட்டாயே. அண்ணா சொத்து சுகம் வேண்டானே
தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாட தந்திருப்பா அண்ணன் உன்னை அன்பாளி பாசப்பால் ஒட்டி வந்து தாயிருந்து வளர்த்திருந்தார் தாய்ப்பாலை தந்திருப்பார் மாமா உன்னை அன்பாளி பாசப்பால் ஊட்டி வத்தி பள்ளிக்கு நடத்தி பின்னழகை ரசித்து பட்டமல்லி சேர்த்து அவன் சட்டப்படி கொண்டாரு நாட்டையால நீ பிறப்பு காத்த நீயும் அழுகின்றார் நானிடமே கூட்டும்படி ஏமாத்தி நீயும் சென்றார் வாரிசு போயாச்சு இனி யாரிடம் நாட்டினீரி நீ பிறந்து துடு காட்டினில் படுத்தார் காட்டினீரி என் துயரம் பாடில எழுத வைத்தார் நான் கத்தி கதறுவதும் காதலுக்கு கேட்கவில்லையா? உடைய மனது கல்லாகி விட்டதா? உடைய காது செவிடாகி விட்டதா? என் மகன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஒரு பெண்ணின் வாழ்க்கையே சீரழித்து விட்டது. கட்டிய கிழவன் மனம் மறுவில் இருந்து கை உதறி சென்று விட்டான் என்று இறந்து விட்டானே. அன்பு என் மருமகளை பாராட்டா, என் மருமகளை பாராட்டா. விதி யாரை விட்டதையா? வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறார் அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து விட்டோம். இறுதியாக இறுதி தளத்தை முடிக்க வேண்டும் ஐயா. தொட்டு தாலி கட்டி அந்த பாவின் கருத்தினால் கொல்லி வைத்தால்தான் என்னுடைய மருமகள் ஆன்மா சாத்தி அடையும். இப்போதாக அந்த படுபாவை அழைத்து பாருடா. தொட்டு தாலி கட்டிய உனது மகனா, தொட்டு தாலி கட்டும் திருமண மேடையிலே இவள் முகத்தை கூட பார்க்கவில்லையே ஐயா. இப்பொழுது அழைத்தால் வருவானா? இருந்த செய்தியை கேட்டதால் அப்போதாக அவன் மனம் நிறைந்ததா என்று அழைத்து பாருடா. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று உரைப்பார்கள். பெற்ற மகன் திருந்துவான் என்று நன்றி ஒரு மகனின் வாழ்க்கையை அழைத்திருக்கிறார். கவலை கொள்ளாது ஐயா, அழைத்து பார்க்கிறேன் ஐயா. நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி மரகத பாலா சத்துட்டானா? நீ தொட்டு தாலி கட்டிய மாங்கல்யம் அந்த மஞ்சள் கூட இன்னும் காயலடா. நீ தாலி கட்டிய பாவத்திற்காக நீ கரத்தால கொள்ளி வைக்கிற வாடா பாவி. அந்த கல்விக்கு நான் சொல்லி வைக்க வேண்டுமா? அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சது யாரா? எங்க அப்பா தானே. போய் அந்தால போய்க்கு சொல்ல போட. மனோ இந்த பாடிக்கு கொல்லி வைக்க வாடானா உள்ள அந்த செவிலியா பாடிக்கு கொல்லி வச்சுக்கணும். அன்பு உள்ள பத்த பாரு நீ புள்ள. அவன் வரமாட்டான்டா. அவனை பிள்ளையாக பச்சதை விட ஒரு பாறாங்களை பெற்றெடுத்தால் அந்த கல்லுக்கும் மனமறிகள் இருக்கின்றா. என் மகளுக்கு நானே கொல்லி வைக்கிறேன்டா. என் கருத்தால கொல்லி வைக்கிறேனே பாலா. அப்பா நான் கொல்லி வைக்கிறேம்மா. இந்த பாவியில் கருத்தாவோட கொல்லி வைக்கிறேன் பாலா. அம்மா ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு கட்டிலில் தூங்க. வர கட்டையில வேக
மருமகளே போற ஐயோ ஆண்டவா மூச்சு நின்னு போனதுமே மாமா கண்ணில கண்ணீர் போலந்தா மூச்சு நின்னு போனதுமே மாமா கண்ணில கண்ணீர் போலந்தா மூச்சு நின்னு போனதுமே மாமா கண்ணில கண்ணீர் போலந்தா நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்துக்கு தந்த சோகந்தா பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல பூப்பு மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல அம்மா பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்க பட்டு போடவ போற போற மாமா தூக்கி ஐயோ என் மகனுக்கு நான் கொண்டு வைக்க போறேன் கட்டையில போன மருமகள் போற மாமா தூக்கி ஐயோ நான் கொண்டு வைக்கிறேன்டா அம்மாச்சி மலை பெரியம்மா அம்மா துணடுமே ராஜகிரி அந்த ராஜகிரி நடுகிழக்கு அம்மா திருவண்ணாமலை கிழக்கு தாயனை குந்தியதோர் பூவத்தூர் அங்காளி கோவில் கொண்டா மலையனோ
குளிப்பவனே அடி உத்தவி காதலியே முத்து குளிப்பவனே அடி உத்தவி காதலியே அடி முத்தோடனே முத்து குளிப்பவனே அடி உத்தவியே கந்தனையின்றவனா கருமாரியானவனா அம்மா எரியுதம்மா உச்சூடனே உச்சூடனே உடையானே உயிரே எரியுதம்மா உச்சூடனே மன்னளந்த காளியவள் மயானத்தில் சூறையிட மாசியில் தேரோடு ஓடி வருகிறார் அங்கையர் கண்ணியாம் என் அங்காள பரமேஸ்வரி நீல்மலையனூர் எல்லையில் ஓடி வருகிறார் அம்மா மஞ்சா போடவ கட்டி ஒய்யாரமான அம்மா வரலாம் அம்மா வழி விடுங்கோ அம்மா வர வழி விடுங்கோ அம்மா வர ஏன் அம்மா வர போறோம் அம்மா வர அத்தா வர சொல்ல வர காட்சி வர சுந்தரியாடி வர அம்மா ஒட்டு முரத்துல தொக்கரிக்கும் வெப்பலையா ஒட்டு முரத்துல தொக்கரிக்கும் வெப்பலையா அம்மா அத்தாலும் நங்கையாலும் நீங்கள் 5-2 பேரும் நாங்கள் அழைக்கும் ஓசையிலே அம்மா ஓட்டம் பெறும் நடையா ஓட்டம் பெறும் நடையா ஓட்டம் பெறும் நடையா அம்மா ஓயோரம் கொட்டியம்மா இந்த அழகான கிராமத்தில் புகழோடு வாழ்ந்திருக்கும் என் தாயை பொன்னியம்மா ஊர் கூடி ஒன்று சேர்ந்து அழகாக உங்களுக்கு பொங்கல் ஏற்று அம்மா தாயே, உங்களுக்கு காவு நல்ல காவோ வருவோதம்மா அடி வருவோதம்மா காவு நல்ல காவோ வருவோதம்மா கண்டவனே வருத்தவனே யாருக்கு யாருக்கு அம்மா அடி ஊர்காவல் கிராமத்து தேவாலயம் ஓம் சக்தி ஓம் சக்தி முடியலையா? அம்மா கையை கட்டாது. அம்மா தாயே பொன்னியம்மா சர்வல்ல அம்மா சாயோட அம்மா
எனக்கு என்ன வேலை? மாண்ட பிணங்களும் சுட்ட பிணங்களும் பாலின் அங்கம் பசித்திருப்பதாம் இருந்தால் இந்த மயானத்திலே ஒரு பிணம் ஒன்று இருந்து கொண்டது. தன் கரப்பட்ட உடனே அதற்கு உயிர் வந்துவிட்டது. யார் 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 யார்? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி. இந்த மயானத்திலே மயான காலை இருந்த என்னை தன் கரமாகப்பட்டது உன்னை பட்டோடு உனக்கு உயிர் வந்து விட்டது. யார் யார்? யார்? அம்மா ஐயோ நான் என்ன அன்னையே 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 கத்தி கலதாரி நீ இறந்து விட்டாய். ஏய் நீ இறந்து விட்டாய். அம்மா எனக்கு இப்போதுதான் தாயை திருமணமே நடத்த முடிந்தது. திருமணமா? முகத்தை பார்க்கவில்லை, உனக்கா? வார்த்தைகள் பேசவில்லை. அம்மா அவன் தொட்டு தாலி கட்டினாரு. அந்த தாலில் இருக்கும் குடும்பத்தில் கூட இன்னும் காயம் தெரியுமா? அதற்கு முன்பதாகவே நான் இருந்து விட்டு வரைக்கின்றாயே தாயே. மாலா கத்து கதறு உன்னை விட போது கிடையாது. மாலா விட்டு இணைதான் நீ கத்து கத்துவ
நானடி நானடி நானடி. மாலா, நீ இறந்து விட்டாய். எனக்கோ பசி, எனக்கு அகரமான பசி. அப்ப இருக்கும் போது வா வாடி அம்மா வா. உங்களை விட போவது கிடையாது. உன்னைய அறுவட பசி எண்ணி தின்று உங்களுடைய அறுவட பசி நீங்கள் சொந்த போகிறீர்கள் தாயி. அம்மா, தாயி இது நியாயமா? தாயே இது நியாயமா? நாயமா தாயி இது நியாயமா? நான் தவறு செய்தேனம்மா. உலகை படைத்த உறவினே உங்களை தாயே இது நியாயமா நியாயமா நியாயமா? மாலா, கத்தி கதறி உன்னை விட போது கிடையாது. இந்த தாய்க்கு அகோரமான பசி. எப்படி தெரியுமா? அகோர பசி எனக்கடி. அகோர பசி எனக்கடி. அகோர பசி எனக்கடி. உலகத்துக்கு பேரடி. அகோரமான பசி எனக்கடி. உன்னை சுட்டுட தின்பேனடி. அகோர பசி எனக்கடி எனக்கடி எனக்கடி. அப்படி என்றால் என்னை விட போவது கிடையாதா? விட போது கிடையாது. புதுமண பெண்ணானம்மா. புது மன பெண்ணானம்மா. புதுமண பெண்ணானம்மா. நான் தவறு செய்தேனம்மா. புதுமண பெண்ணானம்மா. உலகை படைத்த உயிர் பலியா உன் உலகை புது மன பெண்ணானம்மா நானம்மா நானம்மா. மாலா, உன் கழுத்திருந்த அந்த மகிமையான மரகத மாலை எங்கே எங்கே எங்கே? ஏய், என்ன இது? அந்த மகிமையான மாலை நீ தவறி விட்டாயா? மாலை இழந்தாய், நீ உயிர் பிரித்தாய். மாலா, விட்டு விடை நான் அறிவில்லை. விடப்போது கிடையாது. ஏய், அம்மா, அப்படி என்றால் என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ முடியாதா? முடியாது. என் கணவர் முகத்தை பார்க்க முடியாதா? உங்களுடைய கரம் என் மீது பட்டவுடனே எனக்கு உயிர் வந்து விட்டதா? இப்பொழுது என்னுடைய நாட்டுக்கு சென்று என் கணவரை பார்த்து என் சொந்த பந்தங்களோடு நான் சேர்ந்து வாழப் போகின்றேன். மாலா, வா வா பாரி வா. எனக்கு உனக்கு உயிர் வந்தவுடனே உன் நாட்டுக்கு செல்கிறாயா? மாலா, பிறப்பு ஒன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பும் இருக்கும். அப்ப இருக்கும்போது செத்த பிறவிற்கு சென்றார் இந்த நாட்டு மக்கள், இந்த ஊர் மக்கள் உன்னை பார்த்து என்ன செய்வார்கள்? நகைப்பார்கள், சிரிப்பார்கள். அப்ப இருக்கும்போது வீட்டுக்கு செல்லலாமா? மாலா, செத்த பிறவிற்கு செல்லுமா? எந்த பேரா வேண்டும் செல்லுமா? செல்லுமா? உன் இப்பிரதான படிக்குமா? உன் சித்திரங்கள் செல்லுமா செல்லுமா? எந்த பேரா வேண்டும் செல்லுமா? உன் இப்பிரதான படிக்குமா? பாரு, உன்னை படைக்க மாட்டேன். ஆரடி உங்களை வளைக்கவே வாட்டுவேன். பாரு, உன்னை படைக்க மாட்டேன். அம்மா, அப்படி என்றால் என் கணவரோடு நான் வாழ முடியாத தாயி. அம்மா, உன்னை நம்பி பொட்டு வச்ச தாயி, வச்ச பொட்டு கலந்திடாம வாழ்வழிகளே. வச்ச பொட்டு உன்ன மினத்தியிலே பொட்டு வந்த தாயி, பச்ச பொட்டு கலந்திடாம வாழ வைக்கணும் நீ. பச்ச பொட்டு கலந்திடாம வாழ வைக்க
வைக்கணும் நீ ஒன்ன மினத்திலே பச்சப்பட்டு களைஞ்சிடாம வாழ வைக்கணும் ஒன்ன மினத்திலே அவர் கெட்டவரோ மாலையிட்ட மாமனை மன்னிச்சிட வேண்டும் பச்சப்பட்டு கலைஞ்சிடாம வாழ வைக்கணும் நீ ஒன்ன மண்ணத்திலே மாலா கத்தி கதறி நாஞ்சார் உமா மகேஸ்வரி இந்த மயானத்திலே மயான காளி இந்த எல்லையிலே நாஞ்சார் பொன்னியம்மன் அது மட்டும் கிடையாது. நீ யார்? எனது மகள் அப்படி மொழி இன்று முதல் நீ எனக்கு மகள், நான் உனக்கு தாய். இன்று முதல் மயான காளி மரகத மாலா மயான காளி அல்ல மரகத மாலா மாலா. இன்று முதல் இந்த மயானம் தான் உனக்கு வீடு, இந்த தாய் உனக்கு தாய். அப்படி இருக்கும் போது இந்த மயானத்தில் ஒரு கண்ணாடம் அமைத்து என் கண்ணுக்கும் உன்னை தொட்டு தாலி கட்டின உன் கணவர் கண்ணுக்கும் மட்டும்தான் செய்வாய். அதுவரை இந்த நாட்டு மக்களுக்கும் யாருக்கும் செய்ய மாட்டாய். ஆனால் ஒன்று அம்மா, ஆனால் என்ன பல அர்த்தங்கள் உண்டு. என்ன தாயி? மாலா, நான் எதை கேட்டாலும் இந்த தாய்க்கு தடையின்றி
நீ தருவாய் என்று எனக்கு நீ சத்தியம் செய்ய வேண்டாம். சரியா? அம்மா, என் கணவரோடு என்னை நீங்கள் சேர்த்து வைத்தாலே போதும். உன் கருவில சேர்த்து வைத்தால் நான் எதை கேட்டாலும் நீ தர வேண்டும். என் கணவரோடு என்னை சேர்த்து வைத்தாலே போதும் தாயே. எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறேன். சத்தியம். அதுவரை இந்த கண்ணாடி மலை விட்டு நீ எங்கும் செல்லக்கூடாது. நேரம் காலம் வரும்போதே இந்த தாய் நான் வருகின்றேன்.